மலையாள படம் லோகா 250 கோடி, தெலுங்கு படம் மிராய் 100 கோடியை தாண்டி தியேட்டர்ஸ்ல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. இதே மாதிரி தமிழ்லையும் கொண்டாட தவறிய சில சூப்பர் ஹீரோ படங்களை இந்த வீடியோல பார்த்தலாம். இந்த மாதிரி சினிமா கண்டென்ட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் படமா மிஸ்கின் டைரக்ஷன்ல 2012 வந்த முகமுடி. ஜீவா ஆக்டிங்ல ஒரு சூப்பரான படம். ஃபைட் சீன்ஸோட மேக்கிங்லாம் வேற லெவல்ல இருக்கும். ரெண்டாவது படமா ஏஆர்கே சரவணன் டைரக்ஷன்ல 2023 ரிலீஸ் ஆன வீரன். சூப்பர் ஹீரோ படம்னாவே சிட்டி மாடர்ன் காஸ்டியூம்னு இல்லாம ஹிப்பாபாதி ஆக்டிங்ல வில்லேஜ் பேக்ட்ராப்பை வச்சு காமெடி கலந்து சூப்பராகவே எடுத்திருப்பாங்க. மூணாவது படமா மடோன் அஸ்வின் டைரக்ஷன்ல 2023 வந்த மாவீரன். இந்த படம் ஒரு குவாலிட்டியான படம், தரமான கான்செப்ட். சிம்பிளா சொல்லணும்னா இப்ப கொண்டாடப்படுற சில படங்களுக்கு இந்த படம் எந்த விதத்திலயும் குறைஞ்சதில்ல. கூடவே 2019 PS மித்ரன் டைரக்ஷன்ல வந்த ஹீரோ படமும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகேவா இருந்தாலும் செகண்ட் ஹாஃப்ல ஸ்டோரியும் சொல்ல வந்த கருத்தும் நல்லாவே இருக்கும். இந்த படங்கள்லாம் பாக்ஸ் ஆஃபீஸ்ல பெரிய கலெக்ஷன் பண்ணலைனாலும் தமிழ் சினிமால இப்படி ஒரு படம் இருக்குங்கிறதே பெருமை தான். இப்போ வர படங்கள்லாம் ஏன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது, இந்த படங்கள்லாம் வந்த டைம்ல ஏன் இவ்வளோ பேசப்படலை, இதை பற்றின உங்கள் தாட்ஸை காமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய்.